சின்ன பையன் உன் பெருமை நான் தூக்குறேன் பாரு. ஆட்டு வாலி நீதா, ஆட்டு வாலி நீதா, அங்கே வாலி நீதா, அதுல வாலி நீதா, போய் வாலி நீதா, அதுல நான் தான். யா குஞ்சி வாலி. ஏய் எனக்கு போய் முதல்ல எனக்கு யாருக்கு நான் தான் ஏய் சொல்றேன்னா நான் ஏய் என்ன அம்மா நான் ஏய் பையன் ஏய் சின்ன பையன் பாரு என்ன பண்ணுவா இல்லனா தூக்கி போட்டு நக்கிடுவோம். ஏய் நரிக்கிடுவேன் ஏய் போய் போடா நடுவுல நான் யாரு எனக்கு முன்னாடி கடக்கடியவன் ரெண்டு பேரும் எங்க பாருங்க யார நீ சொல்லு எனக்கு யாருக்கு மென்டல் எனக்கு யாருக்கு நான் தான் ஏய் சொல்றேன்னா நான் ஏய் அம்மா நான் ஏய் சின்ன பையன் பாரு என்ன பண்ணுவா இல்லனா தூக்கி போட்டு நக்கிடுவோம். ஏய் நரிக்கிடுவேன் ஏய் போய் போடா ஏய் நான் மட்டும் சம்பளம் வாங்குறீங்களா நீ சம்பளம் போறியா நீ வாடா நீ தான் ஏய் போடா அண்ணா ஏய் அண்ணா நவீனே அம்மாளை பிதிக்குறே பிதிக்குறியா அண்ணா நம்ம எல்லாம் பேசினா அம்மா மூஞ்சில பூரா விட்டுறோம் நானு போய்ட்டானா பாரு போய்ட்டானா பயம் வந்து பேசல போய்ட்டான் அம்மாளை காலோட அப்பையா உன்ன உடுக்குறா இல்லாம உடுக்குறே அட புள்ள போய் குடிக்கியா மான வரை கீ போட்டாதடா எஜமா கிட்ட குடியா சப்பிட்டு போட்டு தருவாரு அட கம்முனியாட்டி அவ புளியாமையா உளிக்கிட்டு அவ குடுத்தானா நான் சப்பிட்டு போட்டு குடுத்தா நீ நான் போடுவா பாய் நீனா சாதாரண பிறந்தால பிதா பிரேக்கம் பாய்தால பிதா பாய் புலி சீரம் காலை வலவர காலால வலவர வீராதி சூராதி யா சூட்டு வட்டி பேரு நம்ம எஜமா போய் அங்கே விட்டுறியா சின்ன பையன் உன் பெருமை நான் தூக்குறேன் பாரு. ஆட்டு வாலி நீதா, ஆட்டு வாலி நீதா, அங்கே வாலி நீதா, அதுல வாலி நீதா, போய் வாலி நீதா, அதுல நான் தான். யா குஞ்சி வாலி போய் குஞ்சியா உரைக்கும் வார்த்தையை தெளிவாக உரைக்க வேண்டும். இல்லை என்றால் என் மகன நெஞ்ச பூச்சி ஒரே காரியா நெஞ்ச பூச்சி கிடைக்காதா 1 அடி கீழே இறக்கி
பரிபாலனம் செய்து வருகின்றேன். நான் என்னுடைய நாட்டின் பெருமை வளங்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது 2 பேரும் குட்டி போட புலமே நடக்கிறீங்களே, என்ன சமாச்சாரம்? நீ பேசும்போது ஏன் குறுக்கு நடந்தீங்க? வேற ஒண்ணும் இல்ல, நீ உனக்கு நடப்பு. ஆமா, கால கற்பனை மூஞ்சோடி பாருடா. எப்படி கீழ எப்படி கீழ சொல்றா. சன பாரு சூத் மேரே இல்ல. நல்லா கரு கருயா சவுத்து போட்டு சோத்து போன சூத்து மேல இது மூஞ்ச பத்தியா எல்லா நேரம் பார்த்தாலும் என்ன தாட்சர ஈஸியா வீட்ல ஒண்ணு கிடையாதுன்னா போன் பண்ணாங்க வீட்ல இருந்து இருந்தா நானியா உங்ககிட்ட மச்சான் அந்த தாண்டா நான் போன் பண்ணா போன வாரம் சரியான சண்டை வீட்டுக்கா பக்கத்துக்கு வரா உன்னை அடிக்க வரும்போது என்ன மூணு பேர் போய் வீட்டுல பதிக்கினியா என்ன தாட்சர என்ன நானியா அதுவும் பூனை வரும்போது மூணு பேர் பதிக்கிறா அப்படி இந்த முச்சந்தி ராமத்தை எப்படி நான் பரிவாரம் செய்கிறேன் என்றால் எனக்கு இருப்பது 5000 அடி நிலங்கள். 5000 அடி நிலங்களுக்கு சொந்தக்காரனாக இந்த சந்திரசேகர ஜமீன்தாராக வாழ்ந்தாலும் ஆனால் என் நாட்டையும் அந்த 5000 அடி நிலங்களையும் எப்படி காப்பாற்றுகிறேன் தெரியுமா? எனக்கோ படிப்பறிவு கிடையாது. படிப்பறிவு இல்லை என்றாலும் எனக்கு உடன் பிறந்தவனாக உற்ற தோழனாக நண்பனுக்கு நண்பனாக இருக்கின்றான் என்னுடைய கணக்கு பிள்ளை கொடுக்கின்ற கணக்கு வழக்குகளை வைத்து என் நாட்டை யாதொரு குறைபாடும் அல்லாமல் கண்ணை இம எப்படி காக்கின்றதோ அதே போன்று என்னுடைய நாட்டு மக்களை காத்து வருகிறேன். அப்படி ஏற்கனவே இருக்கின்றான் ஒரே மனைவி ஒப்பற்ற மனைவி என்னுடைய 5000 அடி நிலங்களையும் கணக்கு வழக்குகளை பிறகு பார்க்கின்றேன். ஆனால் என்னுடைய மனைவி மருதேவி நான் அழைக்கிறேன். நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? ரொம்ப நல்லா அழகானோ. எங்கதான் போயிருந்தேன்? பள்ளிக்கூடமா? படிச்சிருக்கியா? எங்க ஊர்ல பெரிய படிப்பு பெரிய படிப்பு எங்க ஊர்லயே ஊர்லயே பெரிய படிப்பா? எங்க ஊர்ல பெரிய படிப்பு என்னடா ஒரு 10வது படிச்சிருப்பியா? 10வதா? அதெல்லாம் யார் கால் தூசி வருமா? அதுக்கு மேல 12வது +2 அதுக்கு மேலங்க அதுக்கு மேல அதுக்கு மேலயா? அது மண்ண ஒரு டிகிரி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் ஒரு டீச்சர் வேலை. டீச்சர் வேலையா? ஏய் அதெல்லாம் பசங்க நாய் மேரி மேய்க்கண்ட அதுக்கு மேல. ஐயா மனுஷனுக்கு வாடா போடான்னு சொன்னதே தவறுதான். படிப்புக்கு மிக சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. சரி ஐயா, அது இல்ல ஒரு பி இன்ஜினியரிங். ஓ அந்த கம்பி முறுக்குற வேலை. கம்பி முறுக்குற வேலையா? 4 வருஷம் நாய் படாத பாடு பண்ணடா பாவி. 4 வருஷம் போயிட்டு வந்தா ஊர்ல வந்து சாந்திரி கம்பி இதெல்லாம் முறிங்க அழுகணும். அதுக்கு மேல அதுக்கு மேலன்னா ஒருவேளை அட்வொகேட் வக்கீலுக்கு அதெல்லாம் படிப்பு அதுக்கு மேலங்க. அதுக்கு மேல எம்பிபிஎஸ் டாக்டர். அவன் பஞ்சு போட்டு மாட்டு புந்தா சேன ஊசி போடுறான். அதெல்லாம் ஒரு படிப்பா? சேன ஊசி மட்டும் தான் போட்டுக்கிறாங்களா? அதுக்கு மேல அதுக்கு மேலனா ஒருவேளை ஐஏஎஸ் கலெக்டரா? அந்த பதவி கொடுத்தாங்க. நான் தான் வாடாட்டேன். ஏன் சாமி? ஏசி ரூம் கொடுத்தாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை. அதனால ஏசி ரூம் செட் ஆகாதுன்னு வேலை வரான்ட்டேன். அப்ப அது ஒரு ஐபிஎஸ் போலீஸ். அதெல்லாம் ஒரு படிப்பு அதுக்கு மேலங்க. இது மேல எனக்கு படிப்பு தெரியல. பதவி உனக்கு சொல்றேன். டபுள் டிகிரி முடிச்சிட்டான் சிஎம் முதலமைச்சரா இருப்பியா? முதலமைச்சரா? படிக்கவே தேவைடா. அதுக்கு மேல அது மேல தெரியலடா எனக்கு. பெரிய படிப்பு. என்ன படிப்பு? என்ன அப்படி தெரியுமா? நான் தான் பாலாடி படிச்சுக்கிறேன். ஆடா தொடப்ப கட்டையா, நான் என்ன ஒரு பட்டதாரி பட்டிருக்கிற நீ படிச்சவன்றதுனால அவ்வளவு மரியாதை கொடுத்து பேசுறேன். பால்வாடி படிச்சுக்கிறேன். ஆமா ஆயம்மா பொட்டக்கோ ஏத்துமா விடுவோம் அது முட்டை. அங்க ஒரு டீச்சர் உட்கார்ந்தாங்க. அவங்க என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி தெரியுமா? டேய் தம்பி, பூனை எதை குடிக்கும்? இப்போ நீ டீச்சர், நான் மாணவன். என்ன கேள்வி கேளு. நான் உன்னை கேள்வி கேட்கணும். டேய் தம்பி, பூனை எதை குடிக்கும்? டீச்சர் பாலை குடிக்கும். ஆமா. பாவனியே சரியில்லை. யார் சரியில்லை? என்ன தப்பா என்ன சொல்றேன்னா? டேய் டீச்சர் என்ன கேட்டாங்க? பூனை எதை குடிக்கும் கேட்டாங்கன்னா டீச்சர் பாலை குடிக்கும். ஆடா தொடப்ப கட்ட சொன்ன பதில் சரியான பதில் தான். தவறான முறையில் சொல்றேன். எப்படி சொல்லலாம்? டீச்சர் பூனை
பாலை குடிக்கணும் பிரிச்சு சொல்லணும். அப்படி சுத்திட்டு போகாத உங்களை சாட்டு கட்டலவா சாட்ல போவாத. ஒன்னா வந்து நேரத்துக்கு 5வது போட்டாங்க. அங்க ஒரு வாதியார் உட்கார்ந்தாரு. உட்கார் பாத்து வந்தாரு. ஏடா மனமா எப்படி இருக்கா? நலம் நலமறிய ஆவல். சாப்பியா? நல்ல சாப்பாடு. எப்படி வீட்டுல நம்ம பழைய புள்ள சௌக்கியமா? வீட்டுல நம்ம பொண்டாட்டி புள்ளிங்களாம் சௌக்கியமாவா? நம்ம பழைய புள்ள என்ன கூட்டு போயிரா இல்ல நீ 1.5 முடிச்சு நான் 1.5 முடிச்சு போட்டு என்னதான் நீ என்ன பார்த்தா கிளுகிறியா நினைச்சுக்கிற நீ பொழுது ஒரு தவறா நினைச்சுக்காத. இந்த பெட்டி யாரு? நம்ம பெட்டிய கண்ணுங்க யாரு? நம்ம மரத்துங்க கம்பெனி யாரு? நம்ம கம்பெனி மைக் யாரு? நம்ம மைக்கு நம்ம புஜத்தி யாரு? நம்ம தம்பி நம்ம பொண்டாட்டி யாரு? நம்ம பொண்டாட்டி தம்பி தான் நம்ம தம்பி. அவன் பொண்டாட்டி கூட மாட்டா நம்ம பொண்டாட்டி ஆயிடும். அவங்க பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இல்லைங்க. காரி பஞ்ச பயல. டேய் ஒருமை பன்மை அறிந்து பேசணும். ஏன்னா எதுல ஒன்னாலும் கூட்டு வைக்கலாம், வைக்கலாம். இதுல வைக்கவே கூடாது. அந்த காரணம் அதெல்லாம் ஓடி. இப்போ வந்து நீ வாதியார். என்ன சொல்ற? ஏய் கம்பெனி வாதியார் இல்ல. ஆ. அள்ளி போட்டு நீ ஒரு வாதியார் பேசிடி. அதெல்லாம் போய் தான் நம்ம ஏங்க போறோம். ஒரு பேசிங்க. சரி. நீ வாதியார். சரி. நான் மாணவன். ஆ. நீ என்ன கேளுங்க. என்ன கேட்கணும் என்ன கேக்குறீமா? ஏய் தம்பி அணில் எதை குறிக்கும்? அப்படின்னு நான் கேட்கணும். டேய் தம்பி அணில் எதை குறிக்கும்? சார் ரெண்டு கொட்டையை குறிக்கும். உன்னை சும்மா விட்டாரு வாத்தியாரு. அது பத்தாவதுக்கு போட்டாரு. ஏய் அணில் எதை குறிக்கும்னு ஆசிரியர் கேட்டாருன்னா அதுக்கு நீ இப்படி சொல்லக்கூடாது, தவறு. வேற என்ன சொன்னா? சார் அணில் பழத்தின் கொட்டையை குறிக்கும் சொல்லணும். சாடி கட்டல அவங்க சுத்தி வராதே. ஆமா ஏண்டா அஞ்சா வந்து நேரத்துக்கு 10வது போட்டாங்க. ஒரே நாள்ல அங்க ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி? என்ன கேள்வி தெரியுமா? ஏய் தம்பி ஆந்த எங்க தங்கும்? என்ன கேளுமா? நான் உன்னை இப்ப கேட்கணும். டேய் தம்பி ஆந்த எங்க தங்கம்? டீச்சர் பொந்து தங்கும். ஏய் அட பாவி எங்கடா இருக்கு பொங்கு? என்ன அடி நரிக்கிடுவே. என்ன வேடி கேளு? டேய் தம்பி ஆந்த எங்க தங்கம்? டீச்சர் பொந்து தங்கும். ஏய் புறமுகுனாதரா ஆந்தை எங்க தங்குன்னு டீச்சர் கேட்டாங்கன்னா ஆந்தை மரத்தின் பொங்கில் தங்கும் டீச்சர்னு சொல்லணும். சுத்தி போய் சாடி கட்டவா? சாட்ல போய் தான் குடிச்சு வர போற நீ. ஏண்டா வீட்டுல வாங்கணும். ஆமாடா டேய்